பணம் தான். பணம் கொடுக்குறவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. இதுதான் ரியாலிட்டி. உண்மை யாராவது பணம் கொடுக்காம இந்த மாதிரி ஓட்டு வாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராலையும் முடியாது. இந்த மாதிரி பேச முடியுமா? யாராலையும் பேசவும் முடியாது. இப்போ சீமான் அவர்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து எப்படி தோல்வி சந்திக்கிறாரு, எப்படி இருக்குன்னு ஏன்னா இருக்கிறவங்கெல்லாம் போட்டி போட்டுவிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் சீமான் அவர்கள் தோல்வி அடைக்கிற மக்கள் புரிஞ்சுக்கலையே சீமானா? ஆமாம், இளைஞர்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஓரளவுக்கு. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பணம் யார் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் பணம் வாங்குறாங்க. பாதி ஓட்ட பிரித்து போட்டு போயிடுறாங்க. இதுதான் உண்மை. இன்னும் திமுக அதிமுகன்னு சுற்றிட்டு இருக்காங்களே, எப்படி பார்க்குறாங்க? மாறும். அது என்னைக்கு மாறும்னு சொல்ல முடியாது. என்னைக்கு இந்த பணம் கொடுக்குறது ஒழிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் எல்லாமே மாறும். சீமான் பணம் கொடுக்க மாட்டேன்றாரு. ஆமாம், விலாசம் கொடுக்க மாட்டேன்றாரு. எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான். இலவசம்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம பணத்தை தான் சொல்கிறாங்க. அவங்க கை காசு போட்டு யாரும் கொடுக்குறது இல்லை. அவங்க சொத்துக்கத்தை யாரும் கொடுக்குறது இல்லை. மக்களோட பணத்தை எடுத்து இலவசம் கொடுக்குறாங்க. அதுலேயும் ரேட் ஏற்றுறாங்க. கேஸ்லேருந்து எல்லாமே, பெட்ரோல்லேருந்து எல்லாமே ரேட் ஏற்றுறாங்க. அதிலேருந்து தான் இது பண்ணுறாங்க. ஒரு சீமான் கூட்டணி வச்சா ஜெயிக்க வாய்ப்பு இருக்காங்க. அவரெல்லாம் கூட்டணி வைக்க மாட்டாருங்க. அவருக்கெல்லாம் செட் ஆகாது. கூட்டணி செட் ஆகாது. என்ன காரணம்? அவர் லஞ்சம் தர மாட்டார். ஊழல் செய்கிறவங்கள யாராக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவார். ஊழல் இல்லாத ஆட்சி எங்கே இருக்குது? எல்லாமே ஊழலில் தான் போயிட்டு இருக்குது. நாமளே ஊழலில் தான் இருக்கிறோம். எல்லாத்துலேயும் ஊழல் தான். அதனாலே சீமான் வந்து வாய்ப்பு கம்மி தான். ஆனால் இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல சொல்ல முடியாதுங்க. இப்போ விஜய் வரன்னு சொல்லிட்டு இருக்காரு. விஜய் கூட வந்தால் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யார் தலைவராக இருக்கலாம்? சீமானா விஜய்? அப்படி சொல்ல முடியாதுங்க. அவரு இவ்வளோ நல்லா இருக்காரு. விஜய் என்ன இப்போ தான் வராரு. அவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ்னு சொல்லக்கூடாது. அரசியல் பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. சீமானுக்கு எல்லாமே இருக்குது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. அவர் நின்னா நல்லாயிருக்கும். வந்தால் நல்லாயிருக்கும். சீமானை தூக்கடிக்கிறாங்க மக்கள். அதாவது ஜனங்க வந்து அவர் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதனால அப்படி எல்லாம் கிடையாது. ஓட்டே முதல்ல காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதே அது வந்து முதல்ல தப்புன்னு நான் சொல்ல வரேன். அதனால ஜனங்க வந்து இன்னும் அவர் வந்து சரியாக புரிஞ்சுக்கல. அவர் நமக்காக தான் வந்து எல்லாமே பண்ணுறாரு, பெண்களுக்காக சம உரிமை அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்றது ஜனங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிற நாள் வரும்போது கண்டிப்பாக மக்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கம்பல்சரி. அப்போ விஜயகாந்தை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அவர் இறந்த பிறகு பேசி ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. அந்த மாதிரி தான் சீமான் வந்து இப்போ இவ்வளோ பேசுகிறாரு. அது ஜனங்களுக்கு அது புரியல. அவர் ஆட்சியில் வரும்போது தான் ஜனங்களுக்கு அது புரியும். இவ்வளோ நமக்காக பேசினாரே, நம்ம அப்போ வந்து அவர் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. கம்பல்சரி அவருக்கு ஓட்டு நாங்கள்லாம் இந்த வாட்டி நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டே போட்டோம். நாங்கள் உண்மையாக சீமான் வருவார் அப்படிங்கிற நாங்கள்லாம் ஓட்டே போட்டோம். நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து எல்லாமே ரெட்டலை கட்சி தான். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாலாம் எப்போயுமே வந்து அதிமுக வச்சு வெளியே விரும்புகிறோம்மா, வராது ஒன்றுக்கு ஏமா போடுற, சீமானுக்கு போடுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாமே சீமானுக்கு தான் போட்டோம். ஆமாம், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே சீமானுக்கு தான் போட்டோம் ஓட்டு. அவ்வளோ இருக்கு. குழந்தைங்களுக்குலாம் சீமான் பற்றி சொல்லியிருக்கீங்களா? கேட்பாங்களா பசங்க? பசங்களுக்கு நாங்கள் இன்னும் சொல்லலை சார். அதனால சீமான் அவர்கள் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்காரு. எப்படி சொல்கிறதுன்னா, ஓட்டுக்காக காசு கொடுத்து எல்லாமே ஓட்டு வாங்கிறாங்க. அவர் ஓட்டு கொடுக்காம காசு ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறாரு. அது மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. காசு கொடுக்காம ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு தலைவர் வந்தால் தான் நம்ம வந்து எது ஒன்றாலும் தைரியமாக பேச முடியும். நம்ம ஓட்டுக்காக காசு கொடுத்து வாங்கிட்டு அதுக்கு எதுவுமே பேசவே முடியாது. இப்போது காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு, கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாரு, திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் எது ஒன்றாலும் தனித்தனி தான் எது ஒன்றாலும் ஃபேஸ் பண்ண முடியும். எல்லாரும் கூட்டணி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் சீமான் மாதிரி ஒருத்தர் இருந்தால் தான் நம்மளால் வந்து அடுத்த ஜென்ரேஷன் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா, இப்போ வந்து இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அதில் எப்படி மேக்ஸிமம் வந்து ஆளுங்கட்சி காசுலாம் கொடுத்து பயங்கரமாக ஜெயிச்சிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? காசு கொடுத்தே தப்புன்னு நினைக்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னு தெரியல. சீமான் தோத்தது எப்படி பார்க்குறீங்க? கஷ்டம்தான். எல்லாரும் ஜெயிக்கிறாங்கன்ற சொல்ல ஒரு டைம் மேட்ச்சு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு. ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும்.